நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எழுத்தோமையானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து எந்த நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலாம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார், பெரிய விசேஷம். ஒரே ஒரு வாரம் 10 நாளில் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல 6 கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய பார்வை வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றம், லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாசி மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது சப்தமத்தை குரு பார்க்குறார். அதாவது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 5ஆம் பார்வையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நினைத்தது அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையினால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அதாவது 11ஆம் இடத்துல முதல்ல 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சனி, ராகு மற்றும் சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். என்னடா இது சூரியன் சனி 2 பேரும் சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு சொன்னாலும் தந்தையினோட கொஞ்சம் இணக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துலையே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேஷராசிக்காரர்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது வியாபாரம், பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா இந்த செங்கல், களி, இந்த மண் சம்மந்தப்பட்ட, செங்கல் சம்மந்தப்பட்ட, சிமெண்ட்டு, அதை தவிர மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட, ரத்தம் சம்மந்தப்பட்ட, அதாவது ரத்த வங்கி, அந்த மாதிரியான விஷயங்கள், டெஸ்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதம் பார்த்திங்களேனால் அதாவது 6/3/2026 சனி பகவானுடைய மாற்றம், அது தவிர 3/3/2026 சுக்கிரனுடைய மாற்றம், 12ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபரிமிதமான லாபங்கள் வரும். கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கக்கூடிய காலம். நல்ல சுப செலவுகள் உண்டு. ஆனந்தமான தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 9/3/2026 11/3/2026 இந்த 3 நாட்கள் இருக்குது. 2.25 நாள் இருக்கும். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலம். இருந்தாலும் சில பேருக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதை தவிர எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அமையும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல சனி பகவான், பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல போய் நிற்கிறது. தொழில் ஸ்தானம் அபரிமிதமான ஏற்றம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நினைத்த காரியங்கள் அத்தனையுமே நடக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தனகாரகனே தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார். பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோன்னா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் 16/3/2026 வரலும்
உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதாவது பணம் வந்து தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார். அதாவது 6-12க்கு உண்டான செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும்பொழுது 7-12க்கு உண்டான செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 3ஆம் இடம், எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த மாதம் 11ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது நிச்சயமாக கையில் வந்தே தீரும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் வெற்றி வந்து பேச்சின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் தாய்க்கு இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதாவது மனசில் நிற்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த ஸ்கூல்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் 10th வரலும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். ஷார்ட் ட்ரிப் வரும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தலையானால் 7-12 அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவியருக்கு பார்த்தலையானால் நிச்சயமாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சனி சுக்கிரன் போய் இருக்கும் பொழுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் வந்து பார்த்தலையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அதோட ஃபைனான்ஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா பணத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் இந்த மாதம் வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பட்டாடைகள் உடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சின்னத்திரை, வெள்ளித்திரை இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர ஆடை நெய்யல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால், நெய், அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், அதாவது வெண்ணெய், பன்னீர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 11/3 வரலும் உண்டான காலகட்டம் நிச்சயமாக சந்திராஷ்டமமாக இருக்குது. அதை தவிர பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் 13/2 மற்றும் 14/2/2026
இந்த 2 நாட்கள் 3 2 5 நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த நாட்களில் வந்து புதிய விஷயங்களை தொடங்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச பால் வந்து கொடுத்துட்டு போங்க திருமஞ்சனத்துக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே பார்த்தோன்னா புதன் மறைஞ்சாலும் நல்லது, மறைஞ்சிருந்தாலும் நல்லது, நல்ல ஒரு திரிகோணஸ்தானத்திலேயோ ஏற்றமான கேந்திரத்திலேயோ இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் திக்பலம் பெறுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிநாதனும் 9ஆம் இடத்துல 1 5 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம், அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய. திடீர் பணவரவு வரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஹையர் டிகிரினா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சே தீரும். உங்களுக்கு பார்த்தோன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருமண பாக்கியம் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தடையானால் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் கண்டிப்பாக கோச்சார பிரகாரம் சப்தமத்தை குரு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம். இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு இப்போது நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. இதை தவிர பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தடங்கல்களை முயற்சிகளில் கொடுப்பார். என்ன தடங்கள் கொடுத்தாலும் அதற்கு மேலே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அந்த வெற்றியின் இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த விவசாயம் சார்ந்த கல்வி, அதை தவிர உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வானூர்தி ஓட்டுறவங்க, அதை தவிர ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான என்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது 2 12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல, அதாவது 5 12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவானும் 9ஆம் இடத்துலேருந்து 10க்கு போகிறார். அதனால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் எந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல மகாலட்சுமி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன் மற்றும் சனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள்லாம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் தடங்கள் இருக்கும், அது இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோடு நல்ல
நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் வரும், வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 17/2/2026 மற்றும் 14/3/2026, 15/3/2026 இந்த ஒரு 3 நாட்கள், அதாவது 17/2/2026, 14 மற்றும் 15/3/2026 இந்த 3 நாட்கள் வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் போய் வெண்ணெய் சாத்திட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா இப்போ மார்ச் மாதம் வந்துடுறதுன்றதுனால ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஹயக்ரீவர் அவர் தான் சரஸ்வதிக்கே புஸ்தகம் கொடுத்தவர்ன்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள் எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நிச்சயமான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே 8ஆம் இடத்துல இருக்குது. என்ன சார், அஷ்டமத்தில் சனின்னு மட்டும்தான் சொன்னீங்க, இப்போ எல்லா கிரகத்தையும் அங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனியும் முடிய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலும் 6/3/2026 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய யோகக்காரகன்னு சொல்லக்கூடியவர் 5, 9ன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர். அவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்திருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகளும் இருந்திருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். நான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்குறேன். அதனால் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் வருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். அது தவிர சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 6 கிரகங்கள் வருது இந்த மாதம். இதனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா சூரியன், சனி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நகர்ந்து வர்றது, இது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுறார். அது தவிர சுக்கிரனும் போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக வர வேண்டிய பணம் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஓப்பனிங் டாப் யூனிவர்சிட்டிஸில் இல்லாமல் அடுத்த 2-3 யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடியறது
பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். மருத்துவமனை சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. காரியங்கள் எதுவுமே எந்த காரியங்களாக இருந்தாலும் அதில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18/2/2026 19/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க. பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேயானால் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் விவசாயம் பண்ணுறவங்க பெரிய கிரவுண்டு வச்சு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அது தவிர லாரியெல்லாம் வச்சு ஓட்டுறவங்க, ஒரு 10-15 லாரி வச்சு ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பின்னடைவு சற்று இருந்து கொண்டிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாரி டிரைவர்ஸு, உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதை தவிர இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திங்கக்கிழமை சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் அரசாங்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரும். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. கூட்டு தொழிலில் அதாவது கூட்டாளிகள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களை ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது ராசிநாதன், அதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன், அதாவது செவ்வாய் 21/3 அன்றைக்கி வரார். கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் அங்கே வருது. 6 கிரகங்கள் அங்கே வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்ட்னருக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். அவர் அவருடைய ஆளுமையில் நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரே 9ஆம் அதிபதி. அதனால் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையினுடைய பிஸ்னஸ் வரக்கூடிய வாய்ப்பு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் லீகல் இது எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது ரொம்பவும் விசேஷம். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்த செவ்வாய் 21/2/2026 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண பிராப்தி உண்டு. குழந்தை பிராப்தியும் நிச்சயமாக உண்டு.
குழந்தை இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது உடல்நிலையில் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3, 10 அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால வெளிநாடு வெளியூர் மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசாங்கம், அரசியல் சார்ந்தவர்கள், அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, அது தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசர்ச், அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது. திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 20/2/2026 22/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகும். அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று கம்மியாக இருந்து அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. அது தவிர சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்க. துளசி மாலை ஒன்று போட்டு சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கன்னிராசி நேயர்கள், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தலையானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கார், மறைஞ்சிருக்கார் அப்படின்னா மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை, கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது இந்த மாதம். சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் சனி, ராகு, இந்த 5 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் 3, 8 அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். புதுசாக பார்த்தீங்களேனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, போட்டித் தேர்வு, போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி. ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது குருவின் பார்வையில் வேறு இருக்குது. எந்தவித போட்டிகளாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய நிபுணத்துவம் அதிகமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல குரு இருக்காரே சார், 10ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன, கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் அபரிவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா வக்கர குருவாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதம் பார்த்தோம்னா தனகாரகனான குரு தனஸ்தானத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதை தவிர தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார், அதாவது சுக்கிரனையும் பார்க்குறார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதம் 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரனும் உச்சம் பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் போய் நிற்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பிராப்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக பார்த்தாலேனால்
உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் தொழிலில், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது 6/3/2026 சப்தமத்தில் சனி வரார். கண்டக சனின்னு சொல்லுவாள். இந்த காலகட்டத்திலேருந்து உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நண்பர்களோட இவங்களோடலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. லூஸ் ஆகக்கூடாதுங்க, பொறுமையாக இருக்கும். தூக்கங்கள் கலையக்கூடிய காலகட்டமாக அமையும். தூக்கங்கள் கலையிறதுன்றதை விட தூக்கம் வராத தன்மையும் வரக்கூடிய, அதிக யோசனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும். புதிய கடன் அமையும். எல்லா கடனும், பழைய கடன் எல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், புது தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய வேலை கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இடம் விட்டு இடம் மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரக்கூடிய, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையை மட்டும் சற்று கவனமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போதும் பொறுமையாக இருக்கிறது, படபடக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மிதுனர், அதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்கள், அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதை தவிர ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு சில நாட்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதாவது முயற்சிகளில் தள்ளி போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கன்னியா ராசிக்கு 21/2/2026 22/2/2026 வரலும் 2 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக இருந்ததுனால் நிச்சயமாக தவிடுபடியாகும். இந்த மாதத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம். லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுவாங்க. இதை பண்ணுறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நிச்சயமாக வந்து சேரும்.